தமிழ்நாட்டில் பல சீரியஸான விஷயங்கள்லாம் நடந்திருந்தாலும் இந்த சீமான் கட்சியிலிருந்து நேற்று சில காமெடி ஷோஸும் பண்ணியிருக்காங்க. முதல்ல சீரியஸான விஷயத்த பார்த்துடலாம். ஏன்னா நம்ம சிரிக்க ஆரம்பிச்சோன்னா நிறுத்த முடியாது. போயிட்டாருங்க விஜய். போனாரு, பொக்கே வச்சாரு, வெளியே வந்துட்டாரு. அவரு வழக்கம் போல ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசல. ஆனா தம்பிகளும் சங்கிகளும் அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையான அரசியலையெல்லாம் 1 ஹவர்ல பேசி முடிச்சுட்டாங்க. எபா என்னமா பேசுறாங்க, தாங்க முடியலைங்க. ஓ அப்ப அடுத்த என்ன சீரியஸான விஷயம்னு கேக்குறீங்களா? அதுதான் திமுகவோட பவள விழா கொண்டாட்டம். திமுக அப்படிங்கிற பேர் 75 வருஷம் ஆச்சுங்க. இந்த மாதிரியான நீண்ட நெடிய பயணம் எந்த மாநில கட்சிக்குமே இல்லைங்க. அதுவே பெரிய சாதனை. அதுலயும் நான் சாதனைன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு. உலகத்திலேயே எந்த கட்சியும் செய்ய முடியாத மாபெரும் சாதனைய நம்ம திமுக செஞ்சிருக்குது. ஒரு கட்சி எதிர்கட்சியா எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத மாநில கட்சியான திமுக கிட்ட இருந்து மட்டும்தாங்க கத்துக்கணும். ஏங்க இந்தியாவுக்கு மட்டும் சொல்லலைங்க, உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் தான். எதிர்கட்சியே இருக்கும் போதே ஆட்சி பண்ண ஒரே கட்சி திமுக மட்டும்தான். ஏன்னா திமுக கொண்டு வந்த எந்த திட்டத்தையுமே அடுத்த ஒரு ஆளும் கட்சினால நிறுத்தவே முடியாது. திமுகவோட சட்ட திட்டத்தை அடுத்த வர கட்சி ஃபாலோ பண்ணியே ஆகணும். இவ்வளவு பெரிய சாதனைகளை கொண்ட ஒரே கட்சி உலகத்திலேயே திமுக மட்டும்தான். திமுக ஆளும் கட்சியா இருந்தப்போ பண்ண சாதனைகளை சொல்றதுக்கு இந்த வீடியோ இல்லைங்க, எந்த வீடியோவும் பத்தாது. நம்மளால சீரியஸாலாம் பேச முடியலைங்க. இதுக்கு மேல நம்ம நேரா ஜோக்கான விஷயத்துக்கு போயிடலாமா? திருச்சியில் இருக்கிற சீமான் கட்சிக்காரங்க கொஞ்சம் பேருங்க. அது என்ன சீமான் கட்சின்னு சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? அன்புமணி ராமதாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுற உண்மை அதுதாங்க. நம்மளும் இனிமேலே சீமான் கட்சினே சொல்லிக்கலாம். நான் மட்டுமா சொல்றேன், அவங்களே அதைத்தான் சொல்லிக்கிறாங்க. அதுல அந்த திருச்சியில உட்காந்து பேசிட்டு இருக்கிறவரு செம்ம ஜோக்கா பேசிட்டு இருக்காருங்க. ஆனா அவர் என்ன நினைச்சு பேசுறாருன்னா ரொம்ப சீரியஸா பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. சீமான், நீங்க தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற சொல் இன்னும் 50 ஆண்டு கழிச்சும் அப்படியே நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்பா என்னையெல்லாம் நீங்க இன்னும் பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. இந்த ஆடியோ போடுறேன், கேட்டு சரிங்க. வழிகளை தாங்கி நாங்க நிக்கிறோம். சும்மா வெறுமனே நீங்க மைக் இருக்கு அது இருக்குன்னு அப்படிலாம் பேசிட்டு போக கூடாது. நீங்க ஒரு தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்துறீங்க, முன்னெடுத்துறீங்க. தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை போல சாதிய கட்சிகளை போல இல்ல. அதுக்கு 1000 கட்சிகள் இருக்கு. எங்களுக்கும் போக தெரியும், எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்ல. சரி, தலைமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்துப்போம், அதன் கீழே நம்ம பயணிப்போம், அடிபணிஞ்சு போகன்ட்டு தான் இருக்கோம். அதுக்காகவே நம்ம இவங்களை அடிமையாவே வச்சிருக்கணுங்கிறது இல்ல. இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொல்லு பேச்சு இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கணும்? அடுத்த 50 வருஷத்துக்கு தேவையானதா இருக்கணும். 50 வருடங்கள் கழித்து இந்த அண்ணன் சீமானுடைய பேச்சை எடுத்து பார்த்தா கூட அந்த பேச்சு மாறக்கூடாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவன் எழுதிய திருக்குறள் எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருந்தது பாருங்க இந்த மாணவ சமூகத்துக்கு. எப்பா என்ன தம்பிகளா எம்பிட்டு சீரியஸா ஜோக் அடிக்கிறீங்க? என்னது அண்ணன் சொல்ற வார்த்தை 50 வருஷம் கழிச்சு அப்படியோ நிக்கணுமா? இந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பத்தி என்ன பேசுறாரு தெரியுமா? ஏதோ யாரோடதோ கால் கட்ட வரலுக்கு முட்டிக்கு சமமானலாம் கேட்டாரு. ஏதோ முதலமைச்சர் அப்படின்னு அவரு எழுதிட்டாலே நீ அரசியல் அமைச்சுக்க, ஆட்சி அமைச்சுக்க அப்படின்னு சொன்னீங்க. இப்படி எல்லாம் பேசின உங்க அண்ணன் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதும் என்ன தெரியுமா பேசினாரு? அது நம்ம தம்பி விஜயபிரபாகரன் தோத்திருக்கப்படாது. எனக்கு ரொம்ப வருத்தம். அண்ணன் விஜயகாந்துக்கு வேண்டி நான் எவ்வளவெல்லாம் ஓட்டு கேட்டிருக்கேன். ஏய் சீரியஸா பேசுப்பா, ஜோக் அடிக்காத. இப்படி சீமான் சொல்ற ஒவ்வொரு சொல்லுமே காலம் கடந்து நிக்கணுமாமா. நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான். சீமான் நேத்து பேசின வார்த்தைய அடுத்த நாள் சீமான் எப்ப கரெக்டா பேசியிருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குடிகாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, சீமான் பேச்சு செத்த நாடிலேயே போச்சு. இதுல ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா 35 லட்சத்தை யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்களாம். யாருகிட்ட இருந்து ஆட்டையை போட முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நீங்க கட்சிக்கு நிதி கொடுத்திருக்கீங்க, அது கட்சியோட நிதி. அது எப்படி ஒரு பொருளாதார சைன் பண்ணாம அந்த நிதி எடுத்துட்டு போக முடியும்? எப்பா தெரியாம தான் கேட்குறேன், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் கேட்குறேன். இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருக்கீங்கல்ல,
அந்த கட்சிக்கு அக்கவுண்ட் ஏதாவது இருக்கா இல்லையா? அப்புறம் இந்த நாம் தமிழர்ங்கிற பேர்ல டாக்குமெண்ட் கூட ஒண்ணும் கிடையாதா? அட இந்த நாம் தமிழர்ங்கிற பேரை எங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க. தேர்தல் ஆணையத்திலயும் பிளெக்ஸ் போர்ட்லயும் நோட்டீஸ்லயும் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகுதா? அப்ப நாம் தமிழர் கட்சி பேர்ல பேங்க் அக்கவுண்ட் கிடையாது. அது சரி, எல்லாரும் ஜிபே நம்பர் தானே யூஸ் பண்றீங்க. ஓ, அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு கரண்ட் அக்கவுண்டே கிடையாது, வெறும் எஸ்பி அக்கவுண்ட்ஸ் மட்டும்தான். அப்புறம் கட்சியோட சொத்து கூட பாக்கியராஜ்னு யாரோ இருக்காரமே, அவரு பேர்ல தான் இருக்காமே. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கட்சியாடா அது? இந்த ஈர வெங்காயத்தை வச்சுதான் நீங்க ஆட்சி அமைக்க போறீங்க. அண்ணன் சொல்றாரு 1 லட்சம் பேர் வந்தாங்க, 80,000 பேர்த்த காணமாமா. நாங்க தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோமே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கிளியரா கேட்டுக்கங்க. இப்ப இந்த நாம் சீமான் கட்சி அப்படின்னா என்னன்னா, காசு வச்சுட்டு புதுசா வந்த கட்சியோட தொண்டர்கள் எல்லாரும் கடந்த 15 வருஷத்துல பிச்சைக்காரங்களா மாறிட்டாங்க. இப்ப பேசுன இந்த அண்ணன் கூட எத்தனை பேரு எப்படி எவ்வளவு நாள்ல பிச்சைக்காரங்க ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப இந்த சீமான் கட்சிக்கு பிச்சைக்காரங்களா வந்த 4 பேர்ல 5 பேர் வச்சுக்கலாம். ஒண்ணு அந்த சீமான் கட்சியை வச்சிருக்கிற சீமான், இன்னொன்னு சீமான வச்சிருக்கிற சாட்டை, அப்புறம் தன்னோட ஆடியோவை சாட்டை கிட்ட தானே சிக்க வச்ச கார்த்தி, அப்புறம் அந்த கட்சிக்கு தேவையே இல்லாத பிசுறு, அதான் நம்ம காளியம்மாக்கா, அப்புறம் இந்த ஒட்டுமொத்த கட்சியோட சொத்தையும் வச்சிருக்கிற பாக்கியராஜ். இந்த 5 பிச்சைக்காரர்கள் தான் இன்னைக்கு கோடீஸ்வரர்கள். இந்த 5 பேருமே பட்டாசான காரை வச்சுக்கிறாங்கோ. காரை மட்டும் இல்லை, சொத்து வச்சிருக்காங்கோ, வீடு வச்சிருக்காங்கோ, காசு வச்சிருக்காங்கோ. ஆனா டப்போட வந்த எல்லாத்துக்கும் வெறும் கப்பு கூட கிடைக்காம வெளியே போயிட்டாங்க. ஏன்பா சீமானு எப்படி இத்தனை பேத்த கூமுட்டிகளாக்கி இவ்வளவு பெரிய பணக்காரரானீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பண்றது, நீங்க சொல்ற தமிழரோட ஆரமே இதுதானே, நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். சீட்டு கம்பெனியில காசு விட்டவங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியில காசு போட்டவங்க, ஏன் இந்த ஈமு கோழியில காசு போட்டவங்க, இப்படி நம்ம ஆளுங்க பல விதத்துல பல பணங்களை இழந்துகிட்டே தான் இருக்காங்க. இதுவும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருடியம், மண்ணுள்ளி பாம்பு அப்படியெல்லாம் பேரை வச்சு கூட நம்ம ஆளுங்க காசை தொலைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. உன் ஏடிஎம் கார்டு பிளாக் பண்றேன், உன் கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லு அப்படின்னாலும் நம்ம ஆளுங்க போலன்னு சொல்லிடுறீங்க. இப்படி யாருன்னே தெரியாதவங்க கிட்ட எல்லாம் ஏமாந்துட்டு இருந்த நம்ம ஆட்கள் கடைசியா எங்க வந்து ஏமாறுறாங்க அப்படின்னா, நாம் சீமான் கட்சியில ஒருத்த வரான், மைக்க பிடிக்கிறான், நாம கதை சொல்றான் தெரியுங்களா. நம்ம மதுவதினி அக்கா ஒரு கதை சொன்னாங்கோ, அதை நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிட்டா. நேற்று சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு 6 வயசு பிள்ளைங்க ஒரு 6 பேர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க, கதை சொல்லுங்கன்னு. அக்காவும் கதை சொன்னேன். நேற்று நைட்டு அக்கா அமெரிக்காவுக்கு போனேன். எப்படிக்கா போனேன் அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு ஆங்கில படத்துக்கு இணையான பயணம் அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க அப்படின்னாங்க. போய் ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்தேன். லிங்கன் பயங்கர பிரச்சனையில இருந்தாரு. அக்கா போய் லிங்கன் கிட்ட சொன்னேன், உங்களோட பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அட என்னக்கா நீயே அமெரிக்காங்கிற ஆப்ரஹாம் லிங்கன்கிற, எங்களுக்கு புரியுற மாதிரி கதையை சொல்ல. அட உங்களுக்கு புரியுற மாதிரி என்கிட்ட என்ன கதை இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். அக்கா அமெரிக்கா வரைக்கும் போன நீ ஏன்க்கா ஸ்ரீலங்காவுக்கு போல? அக்கா அங்க போனாலாதான் ஆமா ஓட்டுல படகு இருக்கும், அதுல ஏறி சவாரியாவது செஞ்சிருக்கலாம்ல. காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இட்லி பிச்சா ஆமக்கறி கூட கிடைக்கும். வெளியே அவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கும், ஆனா உள்ள விருந்து படிச்சுட்டு இருப்பாங்களக்கா. அதுவும் டைனிங் டேபிள்ல சாப்பாட்டு சண்டை, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுவியா நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவியான்னு. அக்கா அப்ப கூட ஒருத்தர் உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்கக்கா, யார் என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டனுங்க. ஏனக்கா நானே கதையை சொல்றேன், இப்படிப்பட்ட கதையை சொல்லுங்க நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட சாமி, இந்த மாதிரி கதையை சொல்ல சொன்னியா? ஆமா, இந்த கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டனுங்க. எப்படிவோ இப்படியெல்லாம் ஃபேண்டசியா யோசிக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்டனுங்க. அக்கா எங்க அப்பன் இருக்கான்ல, அவரு வீட்டுக்கு வந்தா இந்த கதையை போட்டு கேட்டு மூஞ்ச மட்டும் சீரியஸா வச்சுக்கிறாருக்கா. ஆனா நாங்க உளுந்து சிரிப்போம்க்கா, அந்த கதையை கேட்டு கட்டில் கடியில எல்லாமே சிரிப்போம். அக்கா எவனோ ஒருத்தன் இப்படி போய் சொல்றானுக்கா, எங்க அப்பனெல்லாம் நம்புறானேன்னு நினைச்சு சிரிப்பு வருதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் நான் என்ன தெரியுமா, பரீட்சையில 2 முட்டை போட்டு கொடுத்தாங்க டீச்சரு.
பக்கத்துல ஒரு ஒன்றை போட்டு கொண்டு போய் வீட்டில் காமிச்சேன். எங்க அப்பனும் அந்த பேப்பரை வாங்கி பார்த்து போட்டு, என்ன கண்ணு எல்லாம் தப்பு தப்புன்னு போட்டிருக்காங்க, ஆனா 100 மார்க் வாங்கியிருக்கிற அப்படின்னு விவரமான ஆளாட்ட கேட்டாருங்க. நானும் தகப்பா ஆமா கறி சாப்பிட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கேன், அது தப்பா சொல்லு அப்படின்னு கேட்டனுங்க. அடுத்தது படிச்சு பாரு, நெஞ்சில சுட்டாதான் 9 மார்க் அப்படின்னு போட்டிருக்கு, அதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லு. எங்க அப்பனும் ஒன்றும் பேசாம பேப்பரை கையில கொடுத்து போட்டு போயிட்டாருங்க. ஏங்க யோசிச்சு பாருங்க, இந்த 6 வயசு பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட இந்த 25ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அதுல நம்ம அண்ணன் நேத்து பேசினது இன்னும் நம்ம சீமான் அண்ணன் கிட்ட அவர் ஏதோ எதிர்பார்க்கிறாரு. உண்மையாயிரு அப்படின்னு தான் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஏனுங்க, உண்மைக்கும் சீமானுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நல்ல வேளை நீங்கெல்லாம் மேடை ஏறி பேசல. என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? மகளிர் அணி தலைவியே மேடை ஏறி பேசினதுல பிசுறு. அண்ணே, நீங்க அந்த கட்சிக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களோட அதிகபட்ச தகுதி என்னன்னு தெரியுமா? வந்தோமா, காசை கொடுத்தோமா, கதையை கேட்டோமா, அதுதான் உண்மைன்னு நம்பிக்கின்னு சிரிச்சுன்னு போனோமா அப்படின்னு இருக்கணும். அத்தையெல்லாம் விட்டு போட்டு நம்ம சீமானண்ணனை திருத்தணும்னு ஏதோ பேசுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் விட்டுறலாம். நம்ம இந்த சீமான் கட்சியில இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்சு மட்டும் விட்டுறலாம். இது வரைக்கும் சீமானை திட்டினவங்க, சீமானை திருடன்னு சொன்னவங்க யாராவது ஒருத்தங்க வேற கட்சிக்காரங்களான்னு மட்டும் சொல்லுங்க. எல்லாருமே நாம் தமிழ்ல இருந்து வெளியே வந்தவங்க தான் திட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நான் முன்னாள் என்டிகேவான்னு கேட்குறீங்களா? நான் தான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், நான் எங்கள் அப்பா பேச்சை கேட்டு சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஒத்த காலில் நின்றுருக்கேன். நல்ல வேலை சீமான் பேச்சவே கேட்டதுனால தான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்படி வெளியே ஓடி வந்தவங்கெல்லாம் தான் சீமானோட உண்மை ரூபத்தை சொல்கிறாங்க. நாங்கள் யாராச்சும் என்னைக்காச்சும் காளியம்மாளை பிசுறுன்னு பேசியிருக்கிறோமா? ஏங்க, காளியம்மாளோட பேச்சுக்கு நான் எல்லாமே பெரிய ரசிகர் தாங்க. அப்புறம் எப்படிங்க உங்க கட்சிக்கு மட்டும் எங்க காளியம்மாளக்கா பிசுறாவே தெரியுறாங்க? எத்தனை பேருங்க உங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க? இதை நானா சொன்னேன்? சீமான் தான் சொன்னா. இப்படி இது எல்லாத்தையும் கேட்டு அந்த கட்சியிலேயே இருந்துக்கிட்டு இன்னும் அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்லங்க, நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு 6 வயசு பிள்ளைங்க 6 பேர், அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற 6 அறிவு கூட உங்களுக்கு இல்லையே. இனியும் நான் சீமான் கட்சியில எதுக்கு இருக்கிறீங்கன்னு உங்களையே நீங்களே கேட்டுக்கங்க. இதுக்கப்புறமும் அந்த கட்சிக்குள்ள ஏங்க மூஞ்ச சுழிச்சிட்டு இருக்கீங்க? வெளியே வந்தா புன்னகையோட இருக்கலாம்ல. அதே மாதிரி நம்ம புன்னகை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாரும் புன்னகையோட இருப்போம். நன்றி, வணக்கம்.